கடந்த 15 நாளாக அதிமுகவில் போர்க்குடி தூக்கிய 27 எம்எல்ஏக்களை உடனடியாக இபிஎஸ் கட்சியை விட்டு நீக்கினார். மாவட்ட செயலாளர் விட்டு தூக்கினார். விஜய் உடனே அவர்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தார்கள். விஜய் கூட்டணியில் இடம் கொடுக்குறேன்னு சொல்லி கடைசி நேரத்தில் விஜய் கழட்டி விட்டார். திருசங்க நடைக்கு போனாங்க அந்த 27 எம்எல்ஏ. அதில் ஒரு 4 பேர் திடீர்னு போய் டிவிக்கில் சேர்ந்து ராஜினாமா பண்ணிவிட்டு அந்த கட்சியில் சேர்ந்தாங்க. இதுக்கு இடையில் மீத உள்ள எம்எல்ஏக்கு திருப்பி போய் இன்றைக்கி எடப்பாடிக்கிட்ட போய் மன்னிப்பு கடிதம் கொடுத்து இணைஞ்சிருக்காங்க. இதில் சிவி சண்முகம் மட்டும் போகல. இப்போ இந்த கட்சை விட்டு வெளியேறினது 27 பேர் சொன்ன குற்றச்சாட்டு என்னென்னா, இபிஎஸ் யாரும் ஒருங்கிணைக்கலை, சரியாக யாரும் அனுசரிக்கலை, தோல்வியை பற்றி கவலைப்படல அப்படிங்கிறத அந்த குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த அத்தனை குற்றச்சாட்டுகளும் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இதில் எல்லாருமே ஒரு பாதி பேர் டிவிக்கில் போய் ஜாயின் ஆனாங்க, ஒரு பாதி பேர் திரும்பி எடப்பாடிக்கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டாங்க. இதில் சிவி சண்முகத்தை மட்டும் திட்டமிட்டு கழட்டின மாதிரி எனக்கு ஃபீலிங் ஆகுது. இதில் சிவி சண்முகம் மட்டும் திட்டமிட்டு கழட்டி விட்ட மாதிரி தெரியுது. அவர் சொல்கிறாரு அந்த குற்றச்சாட்டு அப்படியே இருக்குது, நான் மன்னிப்பு கடிதம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஆனால் எனக்கு இதில் என்ன டவுட்னா, 27 எம்எல்ஏ தூக்கிட்டு 27 மாவட்ட செயலாளரையும் தூக்கிட்டு புதிய பொறுப்பாளரை போட்டார். ஆனால் போடப்பட்ட 20க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர் அனைத்து மாவட்டத்திலையும் போட்டாங்க. ஆனால் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள புகழேந்திக்கு மட்டும்தான் லைம் ரைட்டு கிடச்சிச்சு. அவர் மட்டும் பேசின மட்டும் யூடியூப்பில் வச்சு சிவி சண்முகத்தை திட்டத்தை மட்டும் தான் அவர் காட்டிக்கிட்டே இருந்தாங்க. பாக்கி எந்த மாவட்டத்துலையும் எஸ்பி வேலுமணி தூக்கு நடத்துலையோ, விஜயபாஸ்கர் தூக்கு நடத்துலையோ, காமராஜர் தூக்கு நடத்துலையோ, அந்த புதிய மாவட்டத்தில் அந்த அளவுக்கு இவங்க அந்த பழைய எஸ்பி வேலுமணியோ, விஜயபாஸ்கரையோ, காமராஜர் அட்டாக் பண்ணி பேசலை. ஆனால் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் சிவி சண்முகம் இன்னும் உள்ளவே வரக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் பேசுகிற மாதிரி தான் அந்த பேச்சுவார்த்தைலாம் இருந்துச்சு. என்னோடய டவுட் என்னென்னா, கலப்புறமே கலப்பி இப்போது சிவி சண்முகத்தை காலி பண்ணுங்கிற நோக்கம் மட்டும் எல்லாருக்கும் இருந்த மாதிரி என்னோடய ஃபீல், எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுது. அதை பகிர்ந்துக்கலாம் தான் பேசுகிறேன். நன்றி.